சித்ரா என்ன பண்ணுறாங்க, கோடீஸ்வரி எப்படியாவது அந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னு சொல்லிட்டு நிறைய வழிகளில் முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் எல்லா வழியிலுமே அவங்களுக்கு தோல்வியே ஏற்படுது. இந்த சூழ்நிலையில் விஜய்க்கும் அனாமிகாவுக்கும் கல்யாணத்துக்கு முதல் நாள் ரிசப்ஷனில் நம்ம பிரபா என்ன பண்ணுறாங்க, கூல்ட்ரிங்க்ஸ் வச்சு ஹாட் ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டு எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி விஜய் விரும்புறது எல்லா முன்னாடி சொல்கிறாங்க. அதை கேட்டு விஜய் உன்னை ஃப்ரெண்டாக தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் மகா தான் அவங்க தங்கச்சிங்க கூட்டின்னு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணியிருக்கா, எப்படியாவது என் பிள்ளையோட வாழ்க்கை கெடுக்கணும்னு நினைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி மகா தப்பாக பிடிச்சிக்கிட்டு ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க. அனாமிகாவும் ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க. இதை பார்த்து சூர்யா செமைய டென்ஷன் ஆகிறாரு. இதுக்கெல்லாம் காரணம் மகா இல்லை, மகா நீங்கள் எல்லோரும் தப்பாக பிடிச்சிட்டு இருக்கீங்க, மகா பற்றி எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு சூர்யா மகா கூட துணையாக நிற்கிறாரு. காயத்ரி என்ன பண்ணுறாங்க, கோடீஸ்வரியும் அவங்க வீட்டுக்காரர் அப்புறம் பிரபா 3 பேருமே ரொம்ப அவமானப்படுத்தி வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிறாங்க. அந்த இடத்த விட்டு அடுத்து இதை பார்த்துட்டு இருக்க மகா மனசு கஷ்டப்படுறாங்க. சூர்யா அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாரு. அந்த டைமில் கரெக்டாக என்ன பண்ணுறாங்கன்னா, கடங்காரங்க அனாமிகாவோட அப்பா கிட்ட 2 கோடி நீங்கள் பணம் தரணும், அதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன்றாங்க. அந்த டைமில் கரெக்டாக மகா பார்த்துடுறாங்க. சூர்யா கிட்ட சொல்லி அந்த பணத்தை செட்டில்மெண்ட் பண்ணுறாங்க. சூர்யா என் தம்பிக்காக தான் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட நான் யார்கிட்ட சொல்லலை, நீங்களும் யார்கிட்ட சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டுக்கிறதால சரி ஓகேன்னு சொல்கிறாரு. அடுத்து இங்கே என்ன பண்ணுறாங்க, கல்யாணம் நல்லபடி நடந்து முடிஞ்சிடுது. அப்போ என்ன பண்ணுறாங்க, அனாமிகா வேணும்னே மகா வெறுக்கிறாங்க. மகா இந்த வீட்டில் கெத்தாக இருக்கக்கூடாது, நான் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. விஜய்க்கு முதல்ல ஒரு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணுறாங்க வீட்டில் எல்லாருமே. அப்போ 3 ஜோடிகளும் இந்த பூஜையில் பங்கு பெறணும்னு சொல்லிட்டு பாட்டியும் தாத்தாவும் முடிவு பண்ணுறாங்க. இது அனாமிகாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. அடுத்து அந்த டைமில் பூஜை டைமில் கரெக்டாக நம்ம மகா என்ன பண்ணுறாங்க, வெளியே போயிடுறாங்க. அவங்க இந்த மாதிரி ஃபோன் வருது, நம்ம பிரபாக்கு ஆக்சிடென்ட்னு சொல்லிட்டு, அதனால் அவங்க அங்கே போயிடுறாங்க. சூர்யா எல்லாருக்கிட்டையும் இந்த விஷயத்தை மறைச்சிட்டு பூஜை பண்ணணும்னு நினைக்கிறாரு. கடைசியில் எல்லாருமே மகா வந்தால் தான் பூஜை நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் தாத்தா சொன்னதால் சூர்யா எல்லா உண்மையும் சொல்கிறாரு. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அந்த டைமில் கரெக்டாக இங்கே என்ன ஆகுதுன்னா, பிளட் தேவைப்படுது நம்ம பிரபாக்கு. பிளட் ரொம்ப ரேர் பிளட் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதால் எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அந்த டைமில் ஃபோன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி சூர்யாவுக்கு ஏதாவது பிளட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. சூர்யா ஃபோனை ஆன் பண்ணும்போது கரெக்டாக அங்கே வராரு நம்ம விஜய். இந்த மாதிரி எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஃபோன் போடுங்க, எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்டுக்கு என் ப்ரோக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு ஃபோனை ஆன்ஸ்பிரேயில் போடுறாரு. அப்போ இந்த மாதிரி பிளட் தேவைப்படுது அப்படின்னோடனே, எனக்கு அதே பிளட் குரூப் தான், நான் போய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூஜையை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து விஜய் என்ன பண்ணுறாரு, பிளட் கொடுக்கறதுக்காக போயிடுறாரு. அனாமிகா தடுத்து நிறுத்துறாங்க. அப்போ அனாமிகா கிட்ட சாரி சொல்லிட்டு கிளம்பிடுறாரு விஜய். அதனால எல்லாருமே அதிர்ச்சியாக பார்த்துட்டு இருக்காங்க. பூஜை நேரம் கடந்து போச்சுன்னு சொல்லிட்டு புரோகிதர் போயிடுறாரு. அதனால செமைய டென்ஷன் ஆயிடுறாங்க காயத்ரியும் அனாமிகாவும். இதுக்கெல்லாம் காரணம் இந்த மகா தான் வேணும்னு இவ்வளோ பண்ணியிருக்கா அப்படின்னு நம்மளாம் பேசிட்டு இருக்காங்க. விஜய் பிளட் கொடுக்குறதால பிரபா பழச்சிக்கிறாங்க. அதனால எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அடுத்து சரி டைம் ஆகிடுச்சு, நீங்கள் கிளம்புங்க, நான் கிளம்பிடுறேம்மா, நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோ தங்கச்சின்னு சொல்லிட்டு மகா நம்ம விஜய் வீட்டுக்கு வராங்க. அவங்கள பார்த்துட்டு ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க எல்லாருமே. என் விஜய் போனதுக்கு காரணம் இந்த மகா தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு சூர்யா மகா என்ன தப்பு பண்ணா, அவள் எந்த தப்புமே பண்ணல, தேவையில்லாதெல்லாம் பேசாதீங்க, ஃபோனை வாங்கி பேசுனது எனக்கு தான் மகா ஃபோன் பண்ணா, ஃபோனை வாங்கி விஜய் தான் பேசினா, அதனால் விஜய் எதிர்ச்சியாக பேசினா, அதுக்காக மகா தான் இதுக்கெல்லாம் காரணம், வேணும் திட்டம் போட்டு இந்த பூஜையை நிறுத்திட்டான்னு சொல்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகி பயங்கரமாக திட்டுறாரு எல்லாருமே. அதுக்கு அடுத்தது சரி ஓகே அனாமிகா சரி ஓகே எனக்கு தப்பாக நினைக்கல அப்படின்ற மாதிரி பில்டப் பண்ணிவிட்டு உள்ளே போயிடுறாங்க. ரூமுக்கு போனோன்னே நீங்கள் இப்படி பண்ணுவீங்க நினச்சி கூட பார்க்கல விஜய், இதுக்கப்புறம் எனக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், யாருக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சத்தியம் வாங்குறாங்க. விஜய் கிட்ட விஜய் சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு. இங்கே கோடீஸ்வரி கிட்ட நிறைய பணம் கட்ட சொல்கிறாங்க. பிரபாக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, அவ்வளோ பணம் நான் எங்கே போவேன் லட்சக்கணக்கில் அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி மனசு கஷ்டப்படுறாங்க. அவங்க அப்பாவும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பணம் எங்கேயும் கிடைக்கல அப்படின்றாரு. டைமில் மேனேஜர் மூலமாக எல்லா பணத்தையும் தேவையான பணத்தை எல்லாத்தையுமே சூர்யா கட்டிடுறாரு. இந்த விஷயம் மகா தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுட்டு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. சூர்யா அப்படியே நிகழ்ச்சியை அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. கூட ஒரு நிமிஷம் யோசிக்கலாம் அவங்க பணத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் தக்க சமயத்தில் பிரபா உயிரை காப்பாற்றி அவளுக்கு அந்த பணத்தையும் கொடுத்துருக்கீங்க. உண்மையிலே ரொம்ப தேங்க்ஸுங்க. விஜய் செஞ்சதும் நீங்கள் செஞ்சதையும் நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க.